எக்ஸலில் ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற யூஷுவலான டேப்ஸை தாண்டி நமக்கு தேவையான ஓன் டேபை மெனு ரிபனில் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல டேபை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹோம் அப்படிங்கிறது டேபு. அந்த டேபுக்குள்ளே கமாண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஃபாண்ட் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனி குரூப்பில் இருக்குது. கவனிச்சிங்களா? அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ். ஸோ அப்போது ஒரு டேபு கிரியேட் பண்ணுறோம்னா அந்த டேபுக்கு ஒரு பேர், அந்த டேபுக்குள்ளே நாம் வைக்க போகிற குரூப் ஆஃப் கமாண்ட்ஸுக்கான குரூப்புக்கான பேரும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள். டேப் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபைல் டேபுக்குள்ளே போங்க. அங்கே ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் நம்ம யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கிற எல்லா டேப்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே நமக்கு தேவையான டேபை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த டேபுக்கு அடுத்ததாக உங்களுக்கு புது டேப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்சர்ட் டேபுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் தேவை. ஸோ அப்போது அந்த டேபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் நியூ டேப் நீங்கள் கொடுத்தாலே போதும். கவனித்து பார்த்தீங்களா? டேப் அப்படின்னு வந்திருக்கு, குரூப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த டேபை ரீநேம் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம். ஸோ எனக்கு இந்த டேபுக்கான பேர் வந்து எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேபுக்குள்ளே முக்கியமான ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸை நான் முதல்ல வைக்க போகிறேன். அதனால் அந்த குரூப்புக்கான பேரையும் நான் என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே நேம் ஃபார்மேட்டிங்ஸ் வச்சாச்சு. ஓகே. இன்னும் உங்களுக்கு ஏதாவது இந்த டேபுக்குள்ளே நியூ குரூப் வேணும்னா ரொம்ப சிம்பிள். டேப் செலெக்ஷனில் இருக்கும் போதே கீழே பாருங்கள் நியூ குரூப். இந்த ஆக்ஷனை நீங்கள் இப்போவும் செய்யலாம், ஃப்யூச்சர்லேயும் செஞ்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஒருவேளை இந்த குரூப் உங்களுக்கு வேண்டான்னா தாராளமாக நீங்கள் ரிமூவ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் டேபும் வேண்டானா ரிமூவ் பண்ணுங்கள். தற்சமயத்துக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அன்செக் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டிங் ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம் இல்லையா? இந்த குரூப்புக்குள்ளே தான் நமக்கு தேவையான கமாண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ கமாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு வந்தால் லெஃப்ட் சைடில் பாப்புலர் கமாண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆல் கமாண்ட்ஸ் இருக்குது. எல்லா கமாண்ட்ஸையும் பார்த்து கூட உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸை அந்த குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு பாப்புலர் கமாண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தேவை. ஸோ ஆட். ஃபார்மேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஆட் பண்ணிக்கிறோம். ஃபார்மேட் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கமாண்ட்ஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ கவனித்து பாருங்கள், இன்சர்ட் அப்படிங்கிற டேபுக்கு அடுத்ததாக எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற டேப் வந்தாச்சு. அதில் நாம் க்ரியேட் பண்ண ஃபார்மேட்டிங்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் நமக்கு தேவையான எசென்ஷியல் ஃபார்மேட்டிங் கமாண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு தேவையான கமாண்ட்ஸ், நமக்கு தேவையான குரூப்ஸ், நமக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா மற்ற டேபெல்லாம் போய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக, அஃப்கோர்ஸ் இந்த ஒரு டேப்லேயே நம்ம வேலையை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுக்கான கமாண்ட்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி, ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண முடியும்.